நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம நர்சரிக்கு போய் ஒரு ரோஜா செடி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம ஒரு சூஸ் பண்ணி ஒரு கலர் எடுத்துகிட்டு வருவோம். அவ்வளோ ஆசையாக நம்ம எடுத்துகிட்டு வருவோம். நம்ம வீட்டில் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட இந்த கமெண்ட் செக்ஷனில் புலம்புறது பார்த்தீங்கன்னா, பூவே வர மாட்டேங்குதுக்கா. நர்சரியில் மொட்டு இருந்ததில் அந்த மொட்டு பூத்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் பூவே வைக்கல. வச்ச மாதிரியே இருக்குது செடி. என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்துட்டே இருக்கேன். இன்னைக்கு இந்த பதிவில் சில ட்ரிக்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இதெல்லாம் முழுமையாக பாருங்கள். முடிஞ்சால் குறிப்புகள் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது நான் இன்னைக்கு 43 இயர்ஸ் ஓல்டு. நான் காலேஜில் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கும்போது ஃபஸ்ட் இயர்லேருந்து செடி வாங்குகிறேன். ரோஜா செடி வாங்குகிறேன். எங்கள் அம்மா அந்த பஸ் ஃபேருக்கு 50 ரூபா கொடுப்பாங்க. அதில் 25 ரூபாய்க்கு தான் டிக்கெட் செலவாகும். மிச்சம் 25 ரூபாய்க்கு ஒரு ரோஜா செடி. அந்த குட்டி ரோஜா செடி குட்டி பேக்கெட்டில் இருந்தால் 25 ரூபா, பெரிய பேக்கெட்டில் இருந்தால் 50 ரூபா. அந்த குட்டி பேக்கெட் செடியை வாங்கி வளர்க்குறதுல தான் எனக்கு பெரிய சந்தோஷமே. ஸோ கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 25 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் இதில் இருக்குது. ஸோ அதை தான் இன்றைக்கி நான் உங்களோட இந்த பதிவில் பகிர்ந்துக்க போகிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. முதல் குறிப்பு, ஆக்சுவலாக இதில் 5 ட்ரிக்ஸ் இல்லை, நான் நிறைய பாயிண்ட்ஸ் சொல்ல போகிறேன். ஒன்று நம்ம நர்சரி பாட்டில் நம்ம நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரோம்ல, அப்போ அந்த பாலி பேக்கில் இருக்கும். அதில் ரொம்ப கல் மாதிரி இருக்கும். நம்ம ரீபாட் பண்ணும்போது நம்மளால் அதை உதுத்து விடவே முடியாது. கொஞ்சமாவது லூஸ் பண்ணி விட்டா தானே அந்த வேர் போய் புதிய மண்ணை பிடிச்சிக்க முடியும். அது முடியவே முடியாது. அந்த மாதிரி ரொம்ப இறுக்கமாக இருக்கிறத வாங்காதீங்க. கொக்கோ பீட்டில் இருக்கிற செடியாக வாங்கிட்டு வாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இது என்னோட கேக்டஸ் கலெக்ஷன் ஏரியா, கேக்டஸ் செக்யூலன்ஸு. இது ஒரு விதமான சென்சிவேரியா. அதில் எப்படி பூ பூத்துருப்பாருங்க. இது அவ்வளோ மனமாக இருக்குது. இன்றைக்கி நான் கதவை திறந்த உடனே செம்ம வாட மனமாக இருந்தது. என்னடா அப்படின்னு பார்த்தா இந்த பூ நல்லா பூத்துருக்கு. இந்த செடி என்கிட்ட நிறைய இருக்குது. இது ஒரு வகையான சென்சிவேரியா தான், பேர்லாம் எனக்கு தெரியல. உங்களுக்கு இந்த செடி வேணும் அப்படின்னா எனக்கு ஒரு மெயில் பண்ணுங்கள். எனக்கு ஃப்ரீயாக தான் நான் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறேன். இதில் எனக்கு போஸ்டல் சார்ஜ் மட்டும் கொடுத்துருங்க, வேறு எதுவும் வேணாம். என்கிட்ட நிறையா இருக்குது இந்த செடி ஆக்சுவலாக. அதனால தான் அட்லீஸ்ட் ஒரு 10 பேருக்காவது நான் அது கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ வாங்க இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். ஓகே, ரெண்டாவது குறிப்பு பார்த்திங்கன்னா, நம்ம நர்சரி எப்படி நம்ம பாட்டை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு, எப்படி ஃப்ளவர்ஸ் நம்ம சூஸ் பண்ணுறோம். உங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ தான் புதுசு அப்படின்னா நாட்டு ரோஜா செடியை வாங்கிட்டு வாங்க. அதுக்கப்புறமா நம்ம இங்கிலீஷ் ரோசஸ்ஸு, டீ ரோசஸ்லாம் வாங்கிக்கலாம். நம்ம வாங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த செலோ டேப் ஒன்று இருக்கும். அதுக்கு கீழே பிரான்ச்சஸ் இருந்தது அப்படின்னா அந்த செலோடேப் ஒன்று இருக்கும். அதுக்கு மேலே எந்த பிரான்ச் வச்சாலும் செடி புது பூ வரும். அதுக்கு கீழே பிரான்ச்சஸ் வச்சுது அப்படின்னா அந்த பிரான்ச்சில் இருந்து பூ வராது. ஆனால் அந்த இலைகள் பார்த்திங்கன்னா பளபளன்னு சூப்பராக இருக்கும். ஸோ அதை எடுத்து விட்டுடலாம். ஓகே, நம்ம அதை வாங்கிட்டு வரலாம் அந்த செடியை. ஆனால் நம்ம அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம செடியை மேலே கொண்டு போகணும். அடுத்து நம்ம ரோஜா செடி வாங்கிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போது வீட்டுக்கு அன்னைக்கு காலையில் தான் வாங்கிட்டு வந்திருக்கோன்னா சாயந்தரமே ரீபாட் பண்ணாதீங்க. எப்போவுமே ரீபாட் எந்த செடியாக இருந்தாலும் சாயந்தரம் தான் பண்ணணும். காலையில் எந்த ஒரு செடியை ரீபாட் பண்ணக்கூடாது. இன்றைக்கி தான் வாங்கிட்டு வரீங்கன்னா இன்றைக்கி சாயந்தரமே ரீபாட் பண்ணாதீங்க. எந்த இடத்துல வைக்க போகிறீங்களோ அந்த இடத்துல நல்லா ஒரு முடிஞ்சால் பழைய செடிகளுக்கு நடுவில் ஒரு செமி ஷேடான ஒரு இடத்துல இந்த செடியை வச்சுருங்க. ரீபாட்லாம் பண்ண வேண்டாம், வச்சுருங்க. அது அந்த இடத்த அந்த அட்மாஸ்ஃபியரை கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். ஆனால் தண்ணி ஊற்றும் போது கவனமாக ஊற்றுங்க. ஒருவேளை அதுக்கு 2 நேரம் தண்ணி தேவை. பாலி பேக்கில் தானே இருக்குது, சின்ன பேக்கில் தான் இருக்குது. அதனால் ஒருவேளை அதுக்கு 2 நேரம் தண்ணி தேவைப்படலாம். அது மாதிரி நீங்கள் 2 நேரம் அதுக்கு தண்ணி கொடுத்து வச்சுக்கோங்க. சில நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, பாலி பேக்கில் நம்ம தண்ணி ஊற்றும் போது மண்ணுக்கு செடிக்கு போகாமல் சைடு வழியாக ஒழுகி கீழே போயிடும். நர்சரியில் இந்த ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா எல்லாம் பக்கத்தில் வச்சுருப்பாங்க. அதனால் அப்படி ஆகாது. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 2 நாள் அதை நல்லா அடாப்ட் ஆக விடுங்க அந்த இடத்துக்கு. அதுக்கப்புறமா 3ஆவது நாள் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். முடிஞ்சால் கொஞ்சம் நேரம் அந்த பாலி பேக்கில் தண்ணியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை பேக்கை கட் பண்ணி நீங்கள் புதுசாக செடி பண்ணுங்கள். நான் இதுக்கு முன்னாடி 2-3 ரோஸ் மண்கலவை வீடியோஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம்
அடுத்த குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க வச்சாச்சு, ரீபாட்டிங் பண்ணியாச்சு. கரெக்டான ஒரு இடத்துல அதுக்கு அத வச்சாச்சு. காலை வெயில், அதாவது காலையில ஒரு 8 மணிலேருந்து ஒரு 11 மணி வரைக்கும் கிடைக்கிற மாதிரி, வெயில் கிடைக்கிற மாதிரியான ஒரு இடத்துல நம்ம வச்சாச்சு இப்போ. சரி, வாட் இஸ் நெக்ஸ்ட்? இப்போ வந்து நம்ம எடுத்த உடனே பூ பூக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எனக்கு என்ன தோணும் எப்பயுமே அப்படின்னா, ஒரு நர்சரியிலேருந்து நம்ம ரோஜா செடி வாங்கிட்டு வரோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு மா பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு வர மாதிரி. உடனே பிள்ளை பெக்கணும்னா முடியுமா? அதுக்கு கொஞ்சம் அடாப்டேஷன் டைம் கொடுங்க. அதுக்கு நிறைய இலைகள் இருக்கணும். சில நர்சரி செடிகளில் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய ஹார்மோன்ஸ் போட்டுப்பாங்க. அதனால பூக்கள் வந்து பூத்துட்டே இருக்கும். இந்த செடி இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல ஸ்க்ரீனில், அது ஒரு மணி பிளான்ட்டு நான் ப்ரொபகேட் பண்ணியிருந்தேன். அது எல்லாமே புது இலைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஐ எம் ஸோ ஹாப்பி, எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி இலைகள் இருக்கணும் ஃபஸ்ட்டு. இலைகள் இருந்து நம்ம சின்ன பிள்ளையிலே படிச்சிருக்கோம். இலைகள் இருந்தால் தான் அந்த உணவே தயாரிக்க முடியும். பூ அப்படிங்கிறது ஒரு உணவு தயாரிக்கிறது தான் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு பச்சையம் வேணும், நிறைய இலைகள் வேணும். இப்போ நீங்கள் அந்த எல்லோ ரோஸ் செடியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ இலைகள் அதில் தளத்தலான்னு இருக்குது அப்படின்னு. ஸோ இலைகள் நிறையா வர்றதுக்கு என்ன பண்ணலாம்? நீங்கள் வந்து இந்த முருங்கைக்கீரை இருக்குல்ல, முருங்கைக்கீரையை பறித்து அதை நல்லா அரைச்சி அதை வந்து ஒரு தண்ணியில் ஒரு ஒரு 15 லிட்டர் வாளி தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த வாளி தண்ணியில் நல்லா கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ அளவுக்கு முருங்கைக்கீரையை அரைச்சி ஊற்றிடுங்க. ஊற்றி அது ஒரு 2 நாளைக்கு வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த தண்ணியை ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக இருந்ததை டைல்யூட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா ஆல்ரெடி டைல்யூட்டட் தான். இதை வந்து இந்த தண்ணியை மட்டுமே கொடுத்துக்கிட்டு வாங்க ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு. நீங்கள் நம்ப மாட்டீங்க. இந்த பாருங்கள், இதில் எப்படி இலை வச்சிருக்கு பாருங்கள், தளன்னு. அது மாதிரி இலை வச்சிரும் உங்கள் செடியில். ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட கொடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 டைம்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமே இந்த மாதிரி இலை தளன்னு வச்சிரும். இலைகள் தளன்னு வச்சுட்டாலே அடுத்த ஸ்டெப் அது மொட்டு தான் வைக்கும். ஸோ ஓகே இப்போ 4 தடவை நம்ம வந்து இந்த முருங்கைக்கீரை ஃபர்டிலைசரை கொடுத்தாச்சு. ஓகே, வாட் இஸ் நெக்ஸ்ட்? இப்போ பூ பூக்கணும், இலைகள் நிறையா வச்சிருச்சு. இப்போ நிறைய மொட்டு வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? மொட்டு வைக்கிறதுக்கு நான் வந்து ஒரு வடக்கன்ஸ் ஃபர்டிலைசர்னு இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் ஒரு உயிர் உரம் போட்டிருக்கேன். அந்த உயிர் உரத்தை போய் பாருங்கள். ஏன்னா மண்ணோட வளமும் அதில் அதிகரிக்கும். அதில் நிறைய பொட்டாசியமும் இருக்குது. அதை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபர்டிலைசர் வந்து நம்ம நல்ல பொட்டாசியம் ரிச்சான ஃபர்டிலைசர், வெந்தய பவுட்ரு கொடுக்கலாம். பனானா பீல், பொட்டாசியத்துக்கு பனானா பீல் கொடுக்கலாம். ஏதாவது பயோ என்சைம்ஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோஜா செடிக்கு ஆரஞ்சு பீல்ஸ் கொடுக்கலாம். ஆரஞ்சு பீல்ஸ் எதுக்காக அப்படின்னா மண்ணோட அசிடிட்டி லெவலை வந்து அது இன்க்ரீஸ் பண்ணும். அசிடிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆச்சு, pH வந்து 6 இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து உங்களுக்கு பூக்கள் பூக்கும், மொட்டுக்கள் வைக்கும். அதனால ஆரஞ்சு பீல் கொடுக்கலாம். ஓகே, ஆரஞ்சு பீல் இல்லைன்னா வினிகர் வந்து ஒரு 5 ml வினிகர்னா அதே மாதிரி 5 லிட்டர் தண்ணி இதை நல்லா கலந்து வாரத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் கொடுக்கலாம். எப்போவுமே ரோஜா செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரத்தில் தண்ணி குடிக்கிறது பெட்டர். ஸ்பெஷலி சம்மரில் சாயந்தரமாக தண்ணி கொடுக்கறது பெட்டர். ஏன்னா நைட் ஃபுல்லாக அந்த தண்ணியில் என்ன சத்து இருக்கோ அது உறிஞ்சிக்கும். பகலில் நம்ம காலையில் கொடுக்கும்போது தண்ணியெல்லாம் இவாப்ரேட் ஆகி போயிடும். ஸோ ரொம்ப கம்மியான நேரம் தான் அதுக்கு தண்ணியே கிடைக்கும். ஸோ வந்து சாயந்தரமாக கொடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பூக்கள் பூக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த செடியாக இருந்தாலும் சரி, வாரத்து ஒரு நாள் பட்டினி போட்டுருங்க. அது அன்னைக்கு ஃபாஸ்டிங் அப்படின்னு நினச்சிக்கோங்க. டெய்லி கொடுத்துட்டு வரீங்க, 7 நாளும் தண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு நாள் அதுக்கு வந்து தண்ணி கொடுக்காதீங்க. இல்லை நீங்கள் காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை 7 நாளும் காலையிலையும் சாயந்தரமும் கொடுத்துட்டு வரீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 நாளில் ஒரு நேரம் கொடுக்காதீங்க, அடுத்த 3 நாளில் இன்னொரு நேரம் கொடுக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த அதுக்கு தண்ணி பழகிரும் இல்லையா, அது சத்து பழகிரும் இல்லையா. அது இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம வந்து ஒரு வறட்சி இருக்குது அப்படின்னா அது வந்து நம்ம சேர்த்து வச்சுக்கோம்ல ஃப்யூச்சருக்காக. அதனால் அது உணவு தயாரிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த ட்ரிக்கு வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும். நான் நிறைய பண்ணியிருக்கேன். எங்கேயாவது நான் எப்படி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சேன்னா, எங்கேயாவது வெளியூர் போனேன் அப்படின்னா ஒரு 2-3 நாள் செடி தண்ணி ஊற்றலை அப்படின்னா நான் நினைப்பேன் ஐயோ அவ்வளோதான் போச்சு அப்படின்னு நினைப்பேன். ஆனால் வந்து பார்த்தா இலையெல்லாம் ட்ரூப்பிங் ஆகிருக்கும், தொங்கி போயிருக்கும். ஆனால் அடுத்த புது இலைகள் வரும்போது நிறைய பூக்களோட, எதிர்பார்த்ததை விட நிறைய பூக்கள் வரும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவன் 2 நாள் கூட தண்ணி கொடுக்காம இருங்க, ஒன்றும் ஆகாது உங்கள் ரோஜா செடிக்கு.
அதுவும் இந்த மார்ச்ல எல்லாம் சுத்தமாக ஒன்றாகாது. பயப்படாமல் அந்த மாதிரி கூட செஞ்சு பாருங்கள், உங்கள் பூக்கும். ஈவன் உங்கள் மல்லிகைப்பூ செடி கூட நல்லாவே பூக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பை வந்து மறந்துட்டேன். என்ன தெரியுமா? இந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணாதீங்க. என்பிகே, டிஏபி எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. முதல்லையே நம்ம இந்த நர்சரி பாட்டில் நிறைய கெமிக்கல் ஃபர்டிலைசர் போட்டு தான் இருக்கும். முடிஞ்சால் அந்த மண்ணை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக செடி வைங்க. ஆனால் ரோஜா செடியில் அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அதனால் இருக்கட்டும் அந்த மண். பட் வந்து கூட கூட நம்ம கெமிக்கல் ஃபர்டிலைசர் கொடுக்க பூக்கள் சுத்தமாகவே நின்று போயிடும். ஸோ அந்த தப்பு பண்ணாதீங்க. ஸோ மேலே சொன்ன எல்லா குறிப்புகளையும் ஃபாலோ பண்ணுங்கள். வித்தின் 1 month உங்கள் ஒரு பூக்காத ரோஜா செடியில் பூத்துருச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை பூக்கலை அப்படின்னா நல்லா என்னை திட்டுங்க கீழே கமெண்ட் செக்ஷனில். பட் ஐ எம் ஷுர் நீங்கள் என்னை கண்டிப்பாக புகழ்ந்து பேசுவீங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.